நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை உரித்தாக்கி உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை சபை மற்றும் சபை சங்கத்தின் சார்பில் தருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஈஸ்டரை ஆசைக்கு கத்திருக்கிற கத்தருக்கு சூத்திரம் அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் அமரை பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 5. அது முழுவதும் என்றாலும் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அன்றையும் முட்டும் புறலும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தக சுருளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய உடம்பு திறப்பதை கண்டு புத்தக சுருளை திரிக்கவும் கரைக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு விருதினை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் இந்த புத்தக சுருளை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது என்று ஒருவனும் அந்த புத்தக சுருளை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதனால் நான் மிகவும் அழகேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி அழ வேண்டாம், இதோ யூதா புத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தக சுருளை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் செய்ய கொண்டிருக்கிறார் என்றார். ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்தவரை உண்மை ஆராதனை செய்வோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஜீவனின் அதிபதியே, ஜீவ சுவாசத்தை ஊதியவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் கடந்த ஞாயிறு பவனி மேற்கொண்ட கொடுத்து
ஓசன்னா ஆண்டவரே இறைச்சியும் என்று மக்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருந்து எங்களை மீட்டார், நிறைவேற்றார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்ப்பின் நாளை உற்சாகத்தோடு உயிர் கூட ஆசிரியத்தை இருக்கிறார். எங்கள் கண்மனையிலே பெருமாள் அடையுடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் அனைவரும் இறுதியத்தின் தெய்வீக சமூகத்தில் எனக்கு பிரியமாக இருந்ததாக சுவாமி. ஆமென். நண்பு சகோதர சகோதரிகளை வெளிப்படுத்தின விசேஷம் இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவனுடைய வரலாற்றின் நிகழ்வுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு பின்னடையாளமாக இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Book of Revelation, how does the book of hope? வெளிப்படுத்தின விசேஷம் நம்பிக்கையின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன நம்பிக்கை கொடுக்கிறது என்றால், ஜீசஸ் will overcome, will come again, redeem. ஆண்டவர் மேற்கொள்வார், ஜெயம் பெறுவார், மீண்டும் வருவார், அரசாங்கம். இந்த சத்தியத்தை 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தொடங்கி இன்று உள்ள கிறிஸ்தவர்கள் வரை வரப்போகின்ற கிறிஸ்தவர்களுக்கும் அறிகின்ற ஒரு சத்தியம். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல முடியாமல் அதை ஒரு உருவகத்தோடு அன்றைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள விதத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த கிறிஸ்தவம் தடைப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஆராதிக்க முடியவில்லை, அறிக்கை செய்ய முடியவில்லை. ஆகவே தடைப்பட்ட அந்த நாட்களில் இந்த தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். மீண்டும் திறந்த வாசல் திறக்க வேண்டும் நம்பிக்கை கொடுத்த ஒரு புத்தகம் வெளிப்படுத்துகிற விசேஷம். அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தை இன்று வரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இணையும் கிறிஸ்தவத்தை பொதுவாக புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தி நூல்கள், 4 Gospels in Book of Testament என்று சொல்வார்கள். ஆனால் not forget that the Book of Revelation is the 5th Gospel in the New Testament. வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற 5வது நற்செய்தி நூல். தருகின்ற நற்செய்தி, ஆண்டவர் ஜெயம் பெறுவார், ஆண்டவர் மீண்டும் வருவார், ஆண்டவர் என்னென்றும் அரசாழ்வார். This is the message of the 5th Gospel Book of Revelation. இரண்டு சகோதர சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவின் நாசா நிலவிற்கு ஒரு விண்கலத்தை அனுப்பியதை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆர்டெமிஸ் 2 அந்த விண்கலத்தில் 4 பேர் நிலவில் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டில் டிராவலிங் டுவர்ட்ஸ் தி மூன். அது இறங்க போவதில்லை. ஆனால் நிலவின் பின்பகுதிக்கு சென்று ஆராய்ச்சி செய்து மீண்டும் பூமிக்கு திரும்ப போகிறார்கள். அதற்கு காரணம், இதற்கு முன்பதாக நிலவுக்கு சென்றவர்கள் நிலவை பலமுறை சுற்றி மெதுவாக இறங்குவார்கள். ஆனால் வருகின்ற ஆண்டுகள் நிலவுக்கு செல்ல போகிறவர்கள் நிலவை சுற்றி வரப்போவதில்லை, நேரடியாக நிலவுக்கு சென்று இறங்கப் போகின்றார்கள். அதை நாம் வண்ண தொலைக்காட்சிகளே பார்க்க இருக்கிறோம். நாசாவின் அடுத்த முயற்சி செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பயணத்திலே நிலவை இடைப்பட்ட ஒரு ஸ்டேஷனாக அங்கு இறங்கி சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கான முயற்சியில் இங்கே நாசா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் காலனிசேஷன், காலனித்துவத்தை மீண்டுமாக வலியுறுத்துகின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாக நிலவிலே காலடி பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். கடைசியில் யார் நிலவிலே காலடி வைத்திருக்கிறார் என்றால் 1922ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அப்போலோ 17 விண்கலத்தை சென்ற செர்னா, பெயர் செர்னா. He was the last moon lander. 1972ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர்தான் கடைசி நிலவில் காலடி எடுத்து வைத்தவர். இதில் ஒரு குற்றம் என்னன்னா,
நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் செர்னானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் சீனியர், செர்னான் ஜூனியர். சீனியர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆரம்பித்து வைத்ததை அவருடைய ஜூனியர் செர்னான் முடித்து வைத்தார். இவைகளெல்லாம் வரலாற்று பதிவுகள். நிலவில் இருந்து அப்போலோ 17க்கு அந்த படிக்கட்டுகளை ஏறி அந்த வாசல்ல நின்று கொண்டு செர்னான் நிலவை பார்த்து சொன்னார், மூன் யூ வில் கம் பேக் என்று சொன்னார். நிலவே, நாங்கள் மீண்டும் வருவோம். இதை சொல்லிவிட்டு அவர் அப்போலோ விண்கலத்திற்குள் நுழைந்தார். கதவு போட்டப்பட்டது. பூமிக்கு வந்தார்கள். யூ வில் கம் பேக் என்று நிலவை பார்த்து செர்னான் சொல்லி இன்றோடு 54 ஆண்டுகள் ஆகின்றன. இன்று வரை மனிதர்களுக்கு போக முடியவில்லை. ஆனால் வருகின்ற ஆண்டுகளில் நிச்சயம் போவார்கள். ஒரு மனித வார்த்தை நிறைவேறுவதற்கு you have to waiting for more than 55 years. நாம் 58 ஆண்டுகளுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் தம் சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நான் வரைப்பேன், மீண்டும் உயிரோடு எழுவேன், உங்களை மீண்டும் வந்து சந்திப்பேன் சொல்லி 3ஆம் நாள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன் கம் பேக் சொல்லி 50 ஆண்டுகள் ஆகிறது. இன்றோடு 54 ஆண்டுகள். ஆண்டவர் சொல்லி 3ஆம் நாள் இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மனித வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். அவர் சொன்னால் அது ஆகும். இல்லை, ஒரு சேட் இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு வருடத்துக்கு ஒரு நிகழ்வு. செர்னான் கடைசியிலே அவர்கள் 1972 ஆண்டு நிலவை பூமி என்ற விண்வெளியிலிருந்து புகைப்படம் எடுத்தார்கள். பூமியை நிலவிலிருந்து புகைப்படம் எடுத்தார்கள். அந்த டிராவல்ல இப்ப போயிருக்கிற இந்த ஆர்டமிஸ் 2 இந்த விண்கலத்தில் போயிருக்கின்றவர்களும் இப்பொழுது பூமியை புகைப்படம் எடுத்தார்கள். அந்த ரெண்டையுமே நீங்க பாருங்க. 1972 செர்னான் டீம் எடுத்த அந்த புகைப்படம், பூமியின் புகைப்படம் from moon view. இன்று ஆர்டமிஸ் 2ல போயிட்டு இருக்க விண்வெளி வீரர்கள் நிலவை நோக்கி பயணத்தில் அந்த பூமியை புகைப்படம். இதை நாசா வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 புகைப்படத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 55 ஆண்டுகளில் பூமியினுடைய அந்த பிரைட்னஸ் ப்ளூ கலர் மங்கி போயிருக்கிறது. நம்முடைய பூமி கிரகத்துக்கு பெயர் ப்ளூ எர்த். ஏன்னா 1 மடங்கு நீளம், 3 மடங்கு தண்ணீர். வாயேஜர் 2 சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பல மில்லியன் தூரத்திலிருந்து இந்த பூமியை புகைப்படம் எடுத்த பொழுது அகண்ட பால்வெளியில் பூமி மட்டும் ஒரு சிறிய நீல புள்ளியாக பிரகாசமாக இருந்தது. அதற்கு ப்ளூ டாட் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தா நிலவிலிருந்து பார்க்கும் பொழுதே பூமி இவ்வளவு மங்களாக தெரிகிறது. இன்னும் நாளாக அண்டவெளியில் பூமியின் பிரகாசம் மங்கி கொண்டிருமோ என்ற பயமாக இருக்கிறது. காரணம், பூமி வெப்பநிலை குளோபல் வார்மிங் வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிறது. பூமியினுடைய வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது. பூமியினுடைய வளிமண்டலத்திலே அநேக அறியமில்ல வாய்ப்புகள் கூடி பூமியினுடைய தன்மையை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய சாயன்ஸ். 2 சகோதர சகோதரிகளை காடுகளை அழித்தோம், மரங்களை அழித்தோம், பூமியை குளிர்விப்பதற்காக பூமியை வெப்பப்படுத்துகிறோம், நிலக்கரைகளை எரித்து, எரிபொருட்களை எரித்து, எல்லாவற்றையும் எரித்த பூமியை நாம் எரித்துக் கொண்டிருக்கிறோம். பூமியை எரிக்கிறோம் என்று சொல்வதை விட நம்முடைய எதிர்காலத்தை எரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறை எதிர்காலத்தை நாம் எரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அண்ட வெளியில் இருக்கின்ற ஒரே ஒரு வீடு பூமி தான். வேற எந்த வாடகையும் கிடையாது. ஒரு வீடு தான் நமக்கு. இதை பாதுகாக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் வருவேன், உயிரோடு எழுந்திருப்பேன். ஒரு ஆழமான ஒரு சத்தியம்.
சொன்னதை நிறைவேற்றியவர். இந்த 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதில் 4 காரியங்கள் நான் பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். உயிரோடு இருந்தவர் செய்த முதல் காரியம், அவர் முத்திரையை உடைத்தவர். இதை உடைக்கிறார், முத்திரையை உடைக்கிறார்.